நீங்க உங்க லைஃப்ல ஃபெயிலியரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே ஃபெயிலியர்ல போய் முடியுதுன்னு திங்க் பண்றீங்களா? அப்ப நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்க மைண்ட் அண்ட் தாட்ஸ தான். நீங்க உங்க மைண்ட் அண்ட் தாட்ஸ நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். பேஸ்ட் ஆன் அ சர்வே, ஒரு ஆவரேஜ் பெர்சனுக்கு ஒரு நாளைக்கு 50,000 தாட்ஸ் வரும். அந்த வரக்கூடிய அந்த 50,000 தாட்ஸ்ல 95% ஆஃப் தாட்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ 5% ஆஃப் த தாட்ஸ் தான் நியூ தாட்ஸ் அண்ட் 5% ஆஃப் த தாட்ஸ் தான் பாசிட்டிவ் தாட்ஸ். நீங்க கேட்கலாம், எப்படி என்னோட தாட்ஸை நான் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுனால மட்டும் என்னால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்ட்டு. ஆனா ப்ரூவ் ஆன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 85% ஆஃப் த பீப்புள், பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற பீப்புளுக்கு 7 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அந்த 85% ஆஃப் த பீப்புளால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கும் மேலே ஆல்மோஸ்ட் 80 to 85% ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி அவங்க எப்படி அவங்களோட மார்னிங் ரொட்டீனில் அவங்களோட தாட்ஸை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ மூலியமா பாசிட்டிவ் திங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பில் ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் போய் முடியும். அண்ட் தென் நீங்கள் உங்களோட தாட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும் போது நீங்கள் நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்க. இதுல இருந்து ஒரு விஷயமாவது உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய அசெட் உங்களோட மைண்ட், அதுல வரக்கூடிய தாட்ஸ், அதை நீங்க எப்படி பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணீங்கன்னா எப்படி உங்க லைஃப்ல நீங்க சக்சீட் ஆகலாம், இதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, உங்களோட பெஸ்ட் கொடுத்து அட்டன் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கல. அப்படின்னும் போது எனக்கு ஜாபே கிடைக்கல, நான் போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது, என்கிட்ட டேலண்டே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே தான் போவோம். ஆனால் பரவாயில்ல, எனக்கு இந்த ஜாப் கிடைக்கல, அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ள நம்மளே சொல்லிக்கிறது தான் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்க்கும் நெகட்டிவ் திங்கிங்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் எப்போ நெகட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாது. இந்த இன்டர்வியூவில் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னும் போது எனக்கு ஜாபே கிடைக்காதுப்பா, என்கிட்ட டேலண்டே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டீங்க. ப்ளஸ் வேற எந்த ஜாபுக்கும் ட்ரை பண்ண மாட்டீங்க. இதே வந்து நீங்கள் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அடுத்த ஜாபுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஹாரி பாட்டரோட புக் ஆத்தர் ஜே.கே. ரவுலிங். அவங்களோட புக் ஃபைனலாக பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 12 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஒரு தடவையுமே ரிஜெக்ட் ஆகும்போது என்னால் முடியாது, என்னால் அச்சீவ் பண்ணவே முடியாது, என் புக் பப்ளிஷே ஆகாது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஆத்தராக இருக்க மாட்டாங்க. ஸோ என்னைக்கு நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறோமோ அப்போதான் நம்மளால் எதையுமே வந்து சாதிக்க முடியாது. உங்களால் முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். ரெண்டாவது விஷயம், ஆப்டிமிசம் இன் அட்வர்சிட்டி. கஷ்டமான நேரத்துல எப்படி நம்பிக்கையா இருக்கிறது. நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த டேலண்ட் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. தற்சமயத்துக்கு வந்து நம்ம வீட்டுல யாராவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு கஷ்டமான சிச்சுவேஷன். ஆனா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையா இருப்போம். இதுதான் ஆப்டிமிசம் இன் அட்வர்சிட்டி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அது கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்றத நீங்க நம்பணும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நம்மளோட அவுட்லுக்ல மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோம், எல்லாத்துலேயுமே அது பாசிட்டிவா இருக்கணும். ப்ளஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா திங்க் பண்றதுனால மட்டும் எல்லாமே மாறிடுமா அப்படின்னா மாறாது. அதை நீங்க உங்க ஆக்ஷன்ல கொண்டு வரணும். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவா நீங்க பண்ணணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்க வந்து பண்ணும் போது உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே சக்சஸ்ல தான் போய் முடியும். ஸோ ஆப்டிமிசம் அப்படின்னா கெட்டதுல ஒரு நல்லதை பார்க்கறது. பி அன் ஆப்டிமிஸ்ட். மூணாவது விஷயம், விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். உங்களுடைய சக்சஸை
நீங்கள் கற்பனை பண்ணுறது அண்ட் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு உறுதிமொழி எடுக்கிறது. உங்களுக்கு என்ன வேணால் கோல்ஸ் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோல்ஸ் வேணால் இருக்கலாம். பட் அந்த கோல்ஸை நீங்கள் இப்போவே விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும், அந்த கோலோட சக்ஸஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணி அதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கும் போது நீங்கள் எவ்ரிடே நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ஸ் அண்ட் அவங்களோட சக்ஸஸ் அவங்க ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. விஷுவலைஸ் பண்ணி அதை நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களால சக்ஸஸ் அடைய முடியுது. அதே மாதிரி நீங்கள் எப்போ உங்களோட சக்ஸஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை ஒரு உறுதிமொழி எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராமாகவே செட் ஆகி உங்கள் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது நீங்கள் நம்மளால் முடியாது, விஷுவலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் மைண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். 100 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். அதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம மைண்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ என்ன நமக்கு வேணுன்றத நம்ம தான் விஷுவலைஸ் பண்ணி செட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டு ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களோட சக்ஸஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை அஃபர்மேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 விஷயம்தான் பாசிட்டிவ் திங்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஓகே, எப்படி இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஹேபிட்டை நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கிராட்டிடியூட் ஜேர்னலிங். கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு நாளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பாருங்க. இல்லை ஏதாவது ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லையோ எழுதி வைங்க. நீங்கள் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்லை உங்கள் டே முடியும் போதா இருக்கட்டும், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இந்த நாளில் எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை எழுதி வைங்க. நீங்கள் தூங்கும் போது அதை எழுதுனீங்கன்னா உங்கள் மைண்டு பாசிட்டிவாகவே இருக்கும். அகெயின் நீங்கள் மார்னிங் ஏஞ்சிக்கும் போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் ஏஞ்சிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம மார்னிங் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஏஞ்சிக்கிறதே ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயம். அகெயின் அந்த ஹோல் டேல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக தூங்க போகிறதுமே ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயம். ஸோ நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து அதை நோட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவதா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பாசிட்டிவான ஆட்களாக வச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம், பட் அவங்களையுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட தான் நீங்கள் பேசுவீங்க, பழகுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கோங்க. இல்லையா, உங்கள் வீட்லேயே கூட ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு செடி நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். மூணாவது, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். நீங்கள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மெடிடேஷன் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பேசிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் என்னவா வேணா இருக்கலாம். நம்ம அமைதியா இருக்கிறதுமே ஒரு மெடிடேஷன் தான். ஒரு நல்ல ஒரு வெளியில போயிட்டு டீப் பிரீத் பண்றதுமே ஒரு மெடிடேஷன் தான். ஸோ இந்த விஷயங்களை நீங்க கண்டினியூஸா பண்ணும் போது உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் ஹேபிட் பயங்கரமா டெவலப் ஆகும். அது உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் லைஃப்பில் உங்கள் சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கும் நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் நம்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ப்ளஸ் உங்களோட ஆப்டிமிசமை நீங்கள் எப்போ மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களோட சக்ஸஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும், அதை நீங்கள் அஃபர்மேஷன் எடுக்கும் போதும், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் இப்படி தான் உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற புக்கோட ஆத்தர் நார்மன் மென்சல் பீல் சொல்லியிருப்பாரு, சேஞ்ச் யுவர் தாட்ஸ், யூ சேஞ்ச் த வேர்ல்ட்.
உன்னோட எண்ணங்களை மாற்று, இந்த உலகத்தை நீ மாற்றுவ. ஸோ எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்போ சேஞ்ச் ஆகுறோமோ அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகும். முடியாதுன்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு இப்படி இருந்திருக்காது. இப்போ இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நெட் இருந்திருக்காது. அந்த இன்டர்நெட் மூலியமா ஒர்க் ஆகக்கூடிய யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எதுவுமே இருந்திருக்காது. அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஒர்க்லேருந்து வர்றது கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியுன்ற விஷயத்த நம்ம பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து வர்றது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களால் முடியுன்ற விஷயத்த நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடாதீங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளுமே நீங்கள் அந்த விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் போய் முடியும். நான் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை என்னால் மேக் பண்ணியிருக்க முடியாது. என்னால் உங்கள் யாரையுமே மோட்டிவேட் பண்ண முடியாது, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என் லைஃப் சேஞ்சே ஆகாது, என் லைஃப் ஃபெயிலியர் தான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மக்கிட்ட முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. உங்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. Be positive, be motivated. If not today, tomorrow's yours. Cheers.